என்னோடய நேம் வந்து சிம்சன். ஓகே, நான் மதுரையிலேருந்து தான், என்னோடய நேட்டிவ் மதுரை. ஓகே, ஸோ நான் இந்த எக்ஸ்போர்ட் கிளாஸ் படிப்பேங்கிறது வந்து எனக்கு நாலேஜே கிடையாது. அண்டு பிஸ்னஸ் நாலேஜ் சுத்தமாக கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஊந்துதல் இருந்துச்சு. ஸோ பட்டு எடுத்தவங்க கவுத்தன் பண்ண முடியாது பிஸ்னஸ். அதை பற்றி நல்லா அந்த ஒரு பிலீவ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ பேசிக் தான். இருக்கிற எல்லாருமே ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி அது படிக்கலைனாலும் அம்மா, ஆடு அதையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இல்லை அதையும் படிக்கலைன்னா 1 into 2 2, 2 into 2 4 அதையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து காமனாக எல்லாருமே படிக்கிறது. தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் ஆகணும்னா அவரோட லைன், அவரோட படிக்க வேண்டியது வந்து செப்பரேட். அவர் வந்து ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் பற்றி படிக்கணும். அண்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன இருக்கோ அதை பற்றிலாம் அவர் படிச்சுக்கிட்டே போகணும். இப்போ ஒரு மெடிக்கலில் ஒரு டாக்டர் வர்றாருன்னா அவர் வந்து டாக்டருக்குரியதெல்லாம் படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும், ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தென் அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் அதுக்குரிய இன்ஜினியரிங் இதை படிக்கணும். ஸோ அது எல்லாருமே படிக்கிறது தான். தென் வந்து அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம வந்து படிக்கணுங்கிறது கம்பல்சரி 100% ட்ரூ. அதை வந்து படிக்காமல் பண்ணவே முடியாது. சும்மா ஒரு நாள் இல்லை 2 நாள் 3 நாள் அந்த செஷன்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பண்ணவே முடியாது. நம்ம எப்படி நம்ம காலேஜ் எப்படி ஒரு 3 இயர்ஸ் படிச்சிருக்கோமோ, இல்லை ஸ்கூல் 12 இயர்ஸ் படித்து தான் நம்ம படிப்படியாக வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுங்கிறது கம்பல்சரியாக நீங்கள் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் எதுவுமே லாஸ் ஆகாமல் இருக்க முடியும் இந்த எக்ஸ்போர்ட் ஃபீல்டில். அதுதான் மெயின். ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லாஸ் ஆகாமல் இருக்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள வர்றதுக்கு நீங்கள் அதுக்குரிய ஹார்ட் ஒர்க்கு போட போட உங்களுக்கு கிடைக்கும். தென் எஃபெக்ட் போட போட உங்களுக்கு கிடைக்கும். தென் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட இதில் உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்குள்ளே வரீங்கன்னா கம்பல்சரி படிச்சுட்டு தான் வரணும், படிக்காமல் உள்ளே வரவே கூடாது. அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பற்றிய அவேர்னஸும் ஒன்று இருக்குது. ஸோ அவேர்னஸ் அது வந்து 9 letters இருக்குது. எப்படி ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் இருக்கோ அதே மாதிரியே ஏ ஃபார் ஸோ ஒவ்வொன்றுக்கு நான் சொல்ல போகிறேன். AWARENESS அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏக்கு சொல்கிறேன். ஏ ஃபார் ஏஜ் டஸ் நாட் மேட்டர். உங்களுடைய வயது வந்து ஒரு தடையே கிடையாது. ஆனால் அந்த வயதில் உங்களுக்கு அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய ஸ்டடீஸில் இருக்கணும். தென் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்டு கம்யூனிகேஷன் அது வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நாங்களே நிறைய லைஃப் சினாரியோஸ் சார்கிட்ட வந்து கேள்விப்படுவோம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து சார் எங்களை இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் எங்களை இது பண்ணி ஏமாற்றிட்டாங்கன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யார்கிட்டையுமே போய் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டடீஸ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஸோ A4ல் ஏஜ் டஸ் நாட் மேட்டர். ஸோ ஹியர் இங்கே நாங்கள் ஒரு 4 months படிக்கிறோம். என்னோடய அனலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 23 இயர்ஸ்லேருந்து ஐ திங்க் ஒரு 45 இயர்ஸ் வரைக்கும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே கற்றுக்க தான் வந்திருக்காங்க. கற்றுக்கிட்டு அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்திருக்காங்க. நிறைய பேர் அடிபட்டு வந்திருக்காங்க. அடிபட்டவங்க கற்றுக்கிட்டு மறுபடியும் அதில் போய் சாதிக்கணும்னு வந்திருக்காங்க. ஸோ ஏஜ் டஸ் நாட் மேட்டர். உங்களுடைய வயது வந்து ஒரு பெரிய ஒரு காரணமே கிடையாது இதில். அவேர்னஸில் ஏ ஃபர்ஸ்ட். தென் வந்து டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா வினா நானும் என்னுடைய அண்ணனும் பார்ட்னர், நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் ஒரு தாட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஃபெயில் ஆயிடுவீங்க. நீங்கள் பல உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போவுமே வீன்னு சொல்லி இந்த பிஸ்னஸ்குள்ளே வராதிங்க, ஐன்னு சொல்லி இந்த பிஸ்னஸ்குள்ளே நில்லுங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏ, தேர்ட் லெட்டர். ஏ பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஆல். ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஆளை செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் ஆல் இன் ஆலாக இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். ஆல் இன் ஆலாக உங்களுக்கு எல்லா நாலேஜும் இங்கே கிடைக்கிற ட்ரைனிங் மூலிமா உங்களுக்கு கிடைச்ச ட்ரைனிங்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் வந்து இந்த ஒரு 4 months லேர்ன் பண்ணதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. தென் ஆர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்கும்னா, இப்போ நாங்கள் 4 months படிக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்ன் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மைண்டில் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கோம். எப்படி லாஸ் ஆகக்கூடாதுங்கிறத ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்களுடைய டைமை எப்படி சேவ் பண்ணணுங்கிறத ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இப்போ ஏர்ன் பண்ணியிருக்கோம். தென் ரியாலிட்டியாக உள்ள ஏர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கும். அது அந்த வந்து ரிசல்ட்டில் வந்து உங்களோட ஒர்க்கு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களோட எஃபெக்ட்டு, இது 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்க முடியும். தென் அதுக்கப்புறம் இ ஃபார், அதுதான் மெயினாக கிளைமேக்ஸு. இங்கே நம்மளோட எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரோட கிளைமேக்ஸே அதுதான் ஐ ஓப்பனிங் செஷன். ஸோ இந்த ஐ ஓப்பனிங் செஷனுக்காண்டி தான் இந்த ஒரு 4 months அப்படியே அந்த ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், அந்த 1 into 2 2 into 2 4 இந்த இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம். சின்னதாக லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஓப்பனிங்கில் அதுக்குரிய எல்லாத்தையுமே உடச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த இ ஃபார் ஐ ஓப்பனிங். தென் இன்னொன்று, இங்கே இந்த எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் மூலிமா நீங்கள் இந்த இ4ல் எண்ட் டு எண்ட் நாலேஜ் எக்ஸ்போர்ட் பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். எக்ஸ்போர்ட்டில் என்ன டவுட்டு கேட்டிங்கனாலும் அதுக்கு ஆன்சர் இருக்கும். அந்த டவுட்டுக்கு ஆன்சர் இல்லாமே கிடையாது. உங்களுடைய ஆன்சர் ஒருவேளை இமீடியட்டாக கிடைக்கலனாலும் ஆனால் உங்களுக்குரிய ஆன்சர் கிடைச்சிடும். எனி டவுட் நீங்கள் கேளுங்க எக்ஸ்போர்ட் பற்றி, உங்களுக்குரிய அது ஆன்சர் 100% கிடைக்கும். அதுக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு சாட்சி தான். நீங்கள் டவுட் வந்து எங்கள் ட்ரைனிங் கொடுத்த சதீஷ் சார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் சரி, இல்லை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்டே நீங்கள் கேட்டாலும் சரி, உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. தென் வந்து அடுத்து என் அவேர்னஸில் என். ஸோ எப்போவுமே நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து எஸ் சொல்லி தான் பழகிக்கிட்டே இருப்போம். பட்டு என் சொல்லியும் பழகணும், நோ சொல்லி பழகணும். ஒரு சில விஷயங்களை நோ சொல்லி பழகணும். பிஸ்னஸில் எந்தெந்த விஷயத்தில் நோ சொல்லி பழகணும். என் அந்த நோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த இடத்துல நோ சொல்லணும், யார் யாருக்கு நோ சொல்லணும், பார்ட்னர்ஷிப்பில் நோ சொல்லணும், பார்ட்னர்ஷிப் வேண்டிய காரியத்தில் எங்கெங்கே நோ சொல்ல வேண்டிய காரியத்தில் நம்ம துணிஞ்சி அந்த நோ சொல்கிறதுக்கு நம்ம அது பயப்படக்கூடாது. தென் இந்த தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஸோ எக்ஸ்போர்ட்டில் மெயினானது இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இமெயில் கம்யூனிகேஷன் அண்டு சிஸ்டம் மூலிமா கம்யூனிகேஷன், சோசியல் மீடியா கம்யூனிகேஷன், தென் வெப்சைட் மூலிமா கம்யூனிகேஷன். இதுதான் அவங்கள பிஸ்னஸே பண்ண வைக்கும். ஒவ்வொரு டெலிஃபோனில் நீங்கள் உங்களோட கிளைண்ட்டு கூட பேசுகிற கம்யூனிகேஷன், இது எல்லாமே எலக்ட்ரானிக் மூலிமா தான். ஏன்னா நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து டொமஸ்டிக் பிஸ்னஸ் கிடையாது. 4 குறைச்சிக்கலாம் 8 குறைச்சிக்கலான்னு கேட்குறதுக்கு. இது வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் ஓன்லி இங்கிலீஷ் மூலியமாக தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே எப்படி கிளைண்ட் பேசுகிறது, எப்படி நம்மளோட பையர்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே கொடுக்குற கோர்ஸில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் பிரெயினில் ஏற்றிடுவார். சூப்பராக ஏற்றிடுவார் சதீஷ் சார். அதுக்கு வந்து 100% கேரண்டி இருக்குங்க. தென் வந்து எஸ் ஃபார் சிஸ்டம் நாலேஜ். ஆல்ரெடி சொன்னது. சிஸ்டம் நாலேஜ் வந்து கண்டிப்பாக தேவை இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து வேற ஒரு ஆள் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவார். உங்கள் பிஸ்னஸ் அவர் எடுத்து அவர் பண்ண போயிடுவார். ஸோ அப்படி நினச்சிடாதீங்க. சிஸ்டம் நாலேஜும் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ எங்கள் செஷன்லேயே நான் லைவாக சொல்கிறேனே,
எங்கள் செஷன்லேயே படித்த நிறைய பேத்துக்கு சிஸ்டம் நாலேஜ் எங்களுக்கு வேணும் சார், எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வேணும், வேர்டு எப்படி யூஸ் பண்ணுறது வேணும்னு சார்கிட்ட சொல்லும் போது அவர் அதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் எடுத்து மெனக்கிட்டு அவங்களுக்கு செஷன் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ யாருனாலும் இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு காசை வாங்கினாங்கன்னா அந்த ட்ரைனிங்கு இப்போ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இதெல்லாம் இது பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது தேவை அப்படிங்கிறத, அவங்களுக்கு தேவை இது இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்ஸ் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்களுக்கு வேண்டிய இன்புட்டை அதை சார் சூப்பராக அவங்களுக்கு கொடுக்குறாரு. இவங்களுக்கு இதெல்லாம் தேவை, கண்டிப்பாக இது தேவை, இதை அவங்க மனசில் நம்ம விதைக்கணும், இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சார் சொல்லிக் கொடுக்குறாங்க. தென் லாஸ்ட் எஸ். ஸோ இந்த அவேர்னஸ்ங்கிறதுல லாஸ்ட் பாயிண்ட் எஸ். அந்த எஸ்ஸுக்கு மூல காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சார் தான். ஸோ அவேர்னஸ் ஆக்சுவலாக நிறையா பேர் அவங்களோட வேதனைகள், அவங்களுடைய கண்ணீர்கள், அவங்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் நிறையா தான் சார்கிட்ட டைரெக்டாக அவர் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் டைரெக்டாக ஃபோனில் பேசி எழுதியிருக்காங்க. ஸோ எதனால் அவர் இந்த அவேர்னஸ் வைக்கணும், அவருக்கு என்ன காரணம்? அவர் ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அவர் அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு காரணம் என்ன? ஐயோ எத்தனையோ பேர் ஏமாறுறாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த பெயின், அதாவது உண்மையாக ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த ஒரு பெயின் ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பெயின் வேறு மக்கள் யாருக்கும் அனுபவிக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் கேட்டு அவங்க அந்த ஒரு பெயினில் விழுகாமல் அவங்க தப்பிச்சிருவாங்க. இல்லை இந்த ஒரு அவேர்னஸ்னால அவங்க ஒரு லாஸ் ஆகாமல் இருப்பாங்க. இந்த ஒரு அவேர்னஸ்னால அவங்க குடும்ப சூழ்நிலை சீரழிந்து போகாமல் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் மட்டும்தான் சதீஷ் சார் இப்படி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாரு. இப்படி ஒரு செஷனை அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு சதீஷ் சார் இதை ஒரு சோசியல் சர்வீஸாக ரொம்ப அவரோட ஆள் மனதில் இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு வர்றீங்களோ கண்டிப்பாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் போய் விசாரிங்க. பட் அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. நிறையா கொஸ்டின் உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு கேரண்டி அப்படின்னு வேணும்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அதுக்கு கேரண்டி தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்புட் நாங்கள் எடுத்திருக்கோம், அந்தளவுக்கு பிரெயின் நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம், அந்தளவுக்கு நாலேஜ் கேதர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன நாலேஜ் கூட தெரியாமல் தான் நான்லாம் உள்ளே வந்தேன். பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியாது, அது எக்ஸ்போர்ட்னால் என்னன்னே தெரியாது சுத்தமாக, அதெல்லாம் தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு 4 monthஸில் நல்ல ஒரு இன்புட் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு அவுட்கம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது போக போக இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகும்னு நினைக்கிறோம். தென் அவ்வளோதாங்க. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ யாருனாலும் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னாலும் போங்க, பட் நீங்கள் நிறையா கொஸ்டினோட எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு உரிய ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அவேர்னஸ் செஷன் ஒன்று வைப்பீங்களா சார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் அவங்கள்ட்ட கேளுங்க, எனக்கு ஃப்ரீ செஷன் ஒன்று வைப்பீங்களா, அந்த ஃப்ரீ செஷனில் நான் சாட்டிஸ்ஃபை ஆக முடியுமா, எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தென் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு செஷன்லேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அவங்ககிட்டே கேளுங்க, சார் எனக்கு ஒரு செஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகலை, நான் இன்னொரு செஷன் உட்காந்துக்கலாமா அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். யாரும் அலோவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், யார் உங்களுக்குரிய ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். தென் அங்கே உங்களுக்குரிய ஆன்சர் கிடைக்குதோ அங்கே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் படித்த வரைக்கும் 100% சாட்டிஸ்ஃபை ஃப்ரம் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் இன்ஸ்டிடியூஷன். தேங்க்யூ சார். தட்ஸ் ஆல். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.